நான் சொல்ற இந்த ஆக்டர்ஸ்லாம் எந்த மூவிஸ்ல நடிச்சா நல்லா இருக்கும்னு நீ சொல்லணும். ஓகே. ஃபர்ஸ்ட் முதல்வன்ல அர்ஜுனுக்கு பதிலாக யார் இருந்தா நல்லா இருக்கும்? அஃப்கோர்ஸ் தளபதி தான். ஏன்னா இப்போ அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு நாள் சிஎம்மாக இருப்பார், இதில் ஒவ்வொரு நாளும் சிஎம்மாக இருக்காரு. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் காக்கா காக்கா சூர்யா நடிச்சதே ரொம்ப நல்லா இருக்கு. இன்கேஸ் சூர்யா இல்லைன்னா வேற யார் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்? விக்ரம். விக்ரம் போலீஸ்க்கு வந்துடணும். ஏன்னா மோஸ்ட்டாக அவர் போலீஸ் கெட்டப்பில் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அந்த சாமி பார்த்தே கிட்டத்தட்ட போலீஸ்னாலே அந்த ஒரு ஜோனில் அவர் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சூர்யா அந்த மாதிரி வந்தாங்க. பட் ஸ்டில் விக்ரம் நடித்தா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கஜினி. தலை பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், தலை பண்ணால் சூப்பராக இருக்கும். சஞ்சய் ராமசாமி கேரக்டருக்கு தலை சும்மா செம்மையாக இருப்பார். கிளாஸாக இருப்பார், நல்லா பயங்கரமாக செட் ஆகும். நெக்ஸ்ட் வினய் தாண்டி வருவாயா சிம்புக்கு பதிலாக யார் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும்? ஜெயம் ரவி. ஸோ மோஸ்ட்டாக அந்த டைமில் நிறைய லவர் பாய் கேரக்டர்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மூவி ரஜினி. வேற ஆப்ஷனே இல்லை, ரஜினி தான். நெக்ஸ்ட் எந்திரன் மூவி. உலகநாயகன் தான். நான் இவருக்கு பதில் அவர் தான், அவருக்கு பதில் இவர் தான். எப்பயுமே நான் ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன், சங்கர் சார் கூட சொல்லியிருப்பாரு, எந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன் சார் வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தாங்களாம். அதுக்கப்புறமேலு ரஜினி சார் பண்றதா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. படம் கொஞ்சம் லென்த்தா போயிருக்கும்னு நினைக்கிறேன், ஒருவேளை அவர் வச்சு எடுத்திருந்தா. நீங்கள் செய்தது தவறு. பட் ஸ்டில் ஓகே. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும், கீழே கமெண்ட்ல உங்களோட ப்ரிஃபரன்ஸை சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.